அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா காண்டாமிருக வண்டு அட்டாக் பண்ணிக்கிறீங்க. இது எப்படி அட்டாக் பண்ணிக்கிறன்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னை மட்டையில் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் வந்து கடிச்சு வச்சுருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடிச்சு வச்சுருக்குங்க. இந்த மாதிரி கடிச்சு வச்சுருந்தீங்கன்னா வந்து காண்டாமிருகம் வந்து அட்டாக் பண்ணிக்குங்க. இது எப்படி ஒழிக்கிறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்களா, இதுதான் காண்டாமிருக வண்டு. பார்த்தீங்கன்னா காண்டாமிருகமே கொம்பு வச்சுருக்குங்க. இந்த வண்டு எப்படி உருவாகுது பார்த்தீங்கன்னா, எக்கு வந்து ஒரு நாள் ஆகுதுங்க. முட்டை பார்த்தீங்கன்னா கருன்னு இருக்கும். அதாவது சாம்பிராணியாட்டம் சின்னதாக இருக்கும். அது ஒரு நாள் ஆனோன்னு 19 நாள் ஆனோன்னு புழுவாட்டம் வருங்க. அப்போ 21 நாள் ஆனோன்னு ஒரு அளவுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையாட்டம் வளருங்க. வந்ததுக்கப்புறம் 60 நாள்லேருந்து 165 நாள் வரைக்கும் பெருசாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கூடு கட்டி படுத்திருக்குங்க 20 நாள் கூடு கட்டி படுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் இல்லை ஃபீமேல். மேல் வந்து கொம்பு வளைஞ்சிருக்குங்க. ஃபீமேலுக்கு வந்து கொம்பு வளராது. அந்த ஃபீமேல் வந்து மறுக்க மொட்டு விட்டு தாங்க போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க காண்டாமிருகம் வண்டு. இந்த வண்டு தான் வந்து நம்ம தென்னை மரம் ஃபுல்லாக அட்டாக் பண்ணுது. இது அட்டாக் பண்ணுறதுனால நிறைய விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது எப்படி ஒழிக்கிற பற்றி வீடியோலாம் பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா இந்த புழு வந்து எடுக்கலாங்க. இந்த புழு பார்த்தீங்கன்னா பழைய தென்னை மரம்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, ஆல்ரெடி வெட்டி போட்டு இந்த தென்னை மரத்தில் போய் நோண்டி பார்த்தேங்க. பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த காண்டாமிருகம் வண்டு புழு. பார்த்தீங்கன்னா நல்லா கொழுன்னு இருக்குங்க. அதாவது சீயாட்டம் நல்லா பெண்டாக இருக்குங்க. ஏன்னா இதான் ஒரு 60 நாள் 165 நாள் ஆன புழுவுங்க. இந்த புழு மட்டும் பாருங்கள் எத்தாத்தோடு இருக்குங்க. இந்த மாதிரி புழுவெல்லாம் காண்டாமிருகம் வண்டா மாதிரி நம்ம தென்னை மரத்தில் இருக்கிற பயிரெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நம்ம தோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரம் பாருங்கள், காண்டாமிருகம் வந்து எப்படி அட்டாக் பண்ணிக்கிட்டுன்னு அட்டாக் பண்ணனால ஒரு மரம் ஃபுல்லாக வீணாக போச்சுங்க. இந்த பாருங்களேன் எப்படி நாரி கிடக்குது பாருங்களேன். இந்த மாதிரி மரம்லாம் தென்னை மரம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது எதுனால பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி காண்டாமிருகம் வந்து இது ஃபுல்லாக அட்டாக் பண்ணிக்கிறீங்க. அதனால இது பிடிச்சி போய்க்குதுங்க. இப்போ காண்டாமிருகம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. இந்த பாருங்க ஒரு தென்னை மட்டையில் எடுத்து பார்த்துக்கிறேங்க. இந்த பாருங்களா அதை எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம் பாருங்கள் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். காண்டாமிருகம் வந்து காண்டாமிருகம் வண்டோட புழுவுங்க. 60 நாள் 165 நாளான புழுவுங்க. பாருங்க இந்த புழு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இதுதான் காண்டாமிருகம் வண்டு புழு. பார்த்தீங்கன்னா எத்தனை புழு இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது காண்டாமிருகம் வண்டோட புழுவோட முட்டை எடுத்து காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குங்க. முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டாம்பழக்கையாட்டம் இருக்குங்க. இந்த பாருங்களேன், இதுதான் காண்டாமிருகம் வண்டோட புழுவோட முட்டை. நல்லா கருப்பு கலரில் இருக்குங்க.